லாஸ்ட் எபிசோட்ல ஒலிம்பிக்கினுடைய வரலாறு என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த எபிசோட்ல இப்போ பாரிஸ்ல நடக்க போற ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை வீரர்கள் பங்கேற்கிறாங்க, அதனுடைய சிறப்புகள் என்ன, இதுல இந்தியாவினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது 33வது ஒலிம்பிக்ஸ் பிரான்சின் தலைநகரான பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கு. நேற்று ஜூலை 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 11 வரைக்கும் இந்த போட்டிகள் நடைபெறும். 17 நாட்களுக்கு. இந்த பாரிஸ்ல நடக்கிறது அப்படிங்கிறது இது 3வது முறை. ஏற்கனவே 1900 இரண்டாவது ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ்ல தான் நடந்தது. அதுக்கப்புறம் 1924, இப்போ 2024 இந்த ஒலிம்பிக் அப்படிங்கிறது பாரிஸ்க்கு வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா சரியாக 100 வருடங்கள் கழித்து இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்க போகுது. அதை ரொம்ப சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது பாரிஸினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. இந்த விழாவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 206 நாடுகளை சேர்ந்த 10,500 வீரர்கள் கலந்துக்கிறாங்க. 32 விளையாட்டு 329 பிரிவுகள்ல கலந்துக்க போறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து 184 நாடுகள் வந்து கலந்துக்க போறாங்க. இதன் தொடக்க விழா வந்து நேத்து பாரிஸ்ல வந்து நடந்திருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஒலிம்பிக்கினுடைய துவக்க விழா அப்படிங்கிறது ரொம்ப கண்கவர் வகையில கோலாகலமாக கொண்டாடப்படும். அதே போலதான் இந்த வருடமும் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்திருக்கிற துவக்க விழாக்கள் எல்லாமே வந்து மைதானங்கள்ல வந்து நடந்துபட்டிருக்கு. ஆனா இந்த விழா அப்படிங்கிறது வந்து செயின் நதிக்கரையில, பாரிஸ்ல இருக்கக்கூடிய செயின் நதிக்கரையில வந்து நடக்க போகுது. இதுக்காக 85 படகுகள்ல 6 கிலோமீட்டர் படகுகள்ல வீரர்கள் வந்து அணிவகுத்து வந்ததுக்கு அப்புறமாக வந்து சில நிகழ்ச்சிகளை வந்து மைதானத்துல வந்து நடத்திருக்காங்க. எப்பொழுதுமே இந்த வீரர்கள் அணிவகுத்து வர்றதுல வந்து கிரீஸ் நாடு தான் முதல்ல தங்களுடைய கொடியை ஏற்றிட்டு வருவாங்க. அதுதான் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த முறையும் வந்து கிரீஸ் நாடு தான் வந்து முதல்ல வந்து அவங்களுடைய அணிவகுப்பை துவங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடுகளுமாக வந்து அணிவகுப்பு நடத்தி அந்த விழா வந்து நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒலிம்பிக்குக்கும் ஒரு போஸ்டர், ஒரு சின்னம் வந்து உருவாக்குவாங்க. அது வந்து அந்த ஒலிம்பிக்கும், அந்த கோடைக்கால ஒலிம்பிக்கு தனியானதாகவும், அதுக்கப்புறம் வர பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்கு தனியாகவும் உருவாக்குவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் பாரா ஒலிம்பிக்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே சின்னத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதக்கங்கள். எப்போதுமே தெரியும், தங்கம், வெள்ளி, வெண்கலம் இந்த 3 மெடலுக்காக தான் வந்து வீரர்கள் தங்களுக்குள்ள போட்டி போட்டுக்குவாங்க. அப்படி இந்த முறை கொடுக்க போற பதக்கங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பாரிஸினுடைய அடையாளமான ஈஃபில் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த ஐஃபில் டார் அப்படிங்கிறதுடைய ஒரு பகுதியை அந்த பதக்கங்கள்ல இணைச்சு ஒரு அறுகோண வடிவத்துல கொடுக்க போறதாக சொல்லப்படுறாங்க. ஐஃபில் டார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1889 உருவாக்கப்பட்டது. அப்ப அது உருவாக்கப்படும் பொழுது நிறைய துகள்கள் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்து ஒவ்வொரு பதக்கத்திலையும் 18 கிராம் வந்து சேர்க்க போவதாக வந்து சொல்லியிருக்காங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை ஒலிம்பிக்ஸ்ல புதுமையான ஒரு 4 விளையாட்டுகளை வந்து சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு கூட அதனுடைய ஒரு போட்டி வந்து நடந்தது. ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கேட் போர்டிங் அண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிற 4 விளையாட்டுகளை புதுசாக வந்து சேர்த்திருக்காங்க. 5வதா பார்த்தீங்கன்னா 206 நாடுகள் வந்து இந்த போட்டிகளில் கலந்துக்க போறதாக நமக்கு தெரிஞ்சது இல்லையா. அதுல 2 நாடுகள் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற, போர்ல சப்போர்ட் பண்ண பெலாரஸும், அவங்களுடைய கொடியின் கீழே எந்த ஒரு வீரரும் வந்து துவக்க விழாவாகட்டும் போட்டிகளையும் பங்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல உக்ரைனும் வந்து இந்த முறை வந்து பங்கெடுக்கிறாங்க. உக்ரைன்ல வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதையும் தாண்டி வந்து உக்ரைன் வந்து பங்கேற்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட மிக குறைவான வீரர்கள் தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா நடத்தின போர்ல 400க்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து அங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. 6வதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்லயே செலவு பண்ணாத அளவுக்கு 80,000 கோடியை வந்து பாரிஸ் வந்து அதுக்காக செலவு பண்றாங்க. அதே போல 7வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட். இதுக்கு வித்திருக்கிற டிக்கெட்டும் இதுவரைக்கும் ஒலிம்பிக்ல விற்காத ஒரு டிக்கெட்டினுடைய எண்ணிக்கை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 97 லட்சம் இதுவரைக்கும் வந்து நேற்று வரைக்கும் விற்பனையா இருக்கு. இது 1 கோடிக்கும் அல்லது 1.5 கோடி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது வந்து அனுமானமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய முதல் தங்க பதக்கம் எந்த விளையாட்டுக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் ரைஃபிள் பிரிவுல வந்து முதல் பதக்கத்தை வந்து கொடுப்பாங்க. இதனுடைய கடைசி பதக்கம் அப்படிங்கிறது வந்து மகளிர் கூடைப்பந்து, உமன்ஸ் பாஸ்கெட் பாலுக்கு வந்து கொடுப்பாங்க. இதனுடைய மைய இதனுடைய இந்த பாரிஸினுடைய மிக சிறப்புகள்ல ஒன்று இறுதியானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாலின சமத்துவத்தை எட்டின ஒரு ஒலிம்பிக்ஸாக இருக்கு இது. ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது தானாகவே நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1900 பாரிஸ்ல நடந்த 2வது ஒலிம்பிக்ஸ்ல அதுல பங்கேற்ற ஆண்களின் எண்ணிக்கை 997. ஆனா பெண்களுடைய எண்ணிக்கை வந்து 22 பேர். சதவீதத்தின் அளவுல பாத்தீங்கன்னா 2.2% இருந்தது. 100 ஆண்டுகள் கழித்து இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒலிம்பிக்ஸ்ல 10,500 வீரர்கள்ல 5,250 பெண்கள் இருக்காங்க. அதாவது 50% பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கு. ஒரு பாலின சமத்துவத்தை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வருதுக்கு அப்படிங்கிறது ஒலிம்பிக்ஸ்லயே 100 ஆண்டுகள் வந்து எடுத்திருக்கு. ஆனாலும் பாலின சமத்துவம் வந்து அங்க எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதெல்லாம் ஓவரால் ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸை பத்தியான விஷயங்கள். இப்போ இந்தியாவினுடைய பங்களிப்பு இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவினுடைய ஒலிம்பிக் வரலாறு நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரத்திற்கு பின்பு. சுதந்திரத்திற்கு முன்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது 1900 முதல் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ்ல நடக்குது இல்லையா, அந்த ஒலிம்பிக்ஸ்லயே வந்து இவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க. மொத்தம் 6 ஒலிம்பிக் போட்டிகள்ல பிரிட்டிஷ் இந்தியா வந்து பங்கெடுத்திருக்காங்க. 5 மெடல்களையும் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1948 இருந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பங்கெடுப்பது வந்து இந்தியாவினுடைய வழக்கமாக இருக்கு. இந்தியா பங்கெடுக்கக்கூடிய 26வது ஒலிம்பிக்ஸ் இது. இதுல 117 வீரர்கள் வந்து 16 விளையாட்டு பிரிவுகள்ல வந்து பங்கெடுக்க போறாங்க. இந்த அணியை வந்து அங்க அணிவகுப்பு நடந்தது இல்லையா, அப்போ இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏத்திட்டு போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்கமல் அவர்களும் PV சிந்து அவர்களும் வந்து ஏத்திட்டு போனாங்க. இந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல அதிகமாக எந்த விளையாட்டை சார்ந்த வீரர்கள் அதிகமாக பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தடகளத்துல இருந்து 69 பேர் வந்து போயிருக்காங்க. இந்த 117 வீரர்கள்ல 70 ஆண்களும் 47 பெண்களும் இருக்காங்க. இதற்கு முன்னாடி இன்னும் 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ல பாத்தீங்க அப்படின்னா 68 ஆண்களும் 54 பெண்களும் இருந்தாங்க. இந்த முறை பெண்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இந்தியா பெற்ற பதக்கங்களின் எண்ணிக்கை வந்து 35. பதக்க பட்டியல்ல வந்து 56வது நாடாக வந்து இந்தியா இருக்கு. இந்தியாவிற்காக அதிக முறை பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த விளையாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி தான். 11 முறை வந்து அவங்க வந்து பதக்கங்களை வந்து வென்றிருக்காங்க. 2வது இடத்துல மல்யுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒலிம்பிக்ல 40 பேர் இந்தியாவிலிருந்து முதன் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம் தான். அதை தாண்டி பல மாநிலங்களை சார்ந்தவர், இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் வந்து அங்க போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 வீரர்கள் வந்து ஒலிம்பிக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பான விஷயம் தான். இந்தியாவிலிருந்து 16 விளையாட்டுகள்ல வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த 16 விளையாட்டுகள் என்ன, இதற்கு முன்பு வந்து எப்ப வந்து இந்த விளையாட்டுகள்ல இந்தியா சேர்க்கப்பட்டுச்சு, இந்தியா இது வரைக்கும் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கு, இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்ன, நம்பிக்கை நட்சத்திரங்கள் யார் யார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த வர எபிசோட்கள்ல வந்து பேசலாம். அது வரைக்கும் காத்திருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.